ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ மத்தியானம் 1:45 டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல. இன்றைக்கி இன்னும் 2 to 4 எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்லாட்டு சர்வதர்ஷன் டோக்கன்னா 3 இடங்களில் வாங்கிக்கலாம். விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ். திவ்ய தர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயே தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. மறுநாள் தரிசனத்துக்கு முதல் நாள் கீழ் திருப்பதியில் டோக்கன் கொடுக்குறாங்க. நீங்கள் மத்தியானம் ஒரு 1 மணிக்குள்ளார க்யூவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற க்ரௌடுக்கு கன்ஃபார்ம்டாக டோக்கன் கிடைச்சிரும். டோக்கன் தர்ஷனத்தில் 4 to 7 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம அன்னைக்கே திருமலைக்கு போகலாம். தரிசனம் அடுத்த நாள் இருக்கும். திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்குகிறோம்னா அடுத்த நாள் நம்ம நடந்து போய் ஸ்ரீவாரி மெட்டு வழியாக மட்டும் 1200 படிக்கிட்ட ஸ்கேன் செய்துக்கணும். அதுதான் 2 டோக்கனுக்கும் உள்ள தரிசனம். தரிசனம் பொறுத்த வரைக்கும் 80 சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட், ஒரே மாதிரி தான் இருக்கும். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் 18லேருந்து 24 மணி நேரம் ஆகலான்ட்டு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க டிடிடியில். நேற்று எனக்கு தெரிஞ்சவங்க டோக்கன் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு இன்றைக்கி காலையில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னாங்க. ஆனால் டோக்கன் வாங்குறதுக்கு மட்டும் லேட் ஆச்சு அப்படின்னாங்க. டோக்கன் உள்ளே கொடுக்குறாங்கல்ல, டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனம், அதுக்கு டைம் ஆச்சு. பட் வெளியில் வந்துட்டு இன்றைக்கி காலையில் போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னாங்க. 300 ரூபாய் தரிசனம், வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் 2லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஜூலை 17 திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் ஆனிவார ஆஸ்தானம் புஷ்ப பல்லக்கில் பெருமாள் சாயந்தரம் மாடு வீதி உலா வருவார். அதை முன்னிட்டு அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் இருக்கும். கோயிலை சுத்தி செய்வாங்க. ஸோ 14 கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம், 14 17 2 நாட்களும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக கொடுக்கக்கூடிய தரிசனம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே ரெக்கமெண்டேஷன் லெட்டர் முதல் நாள் தான் வாங்குவாங்க. ஸோ 13, 16 ஜூலை ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஜூலை 17 ஆனிவார ஆஸ்தானத்தை முன்னிட்டு கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவை, ஆஜித பிரம்மோற்சவம், சஹசர தீபாலங்கார சேவை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஜூலை 17 ஆஸ்தானம் இருக்கிற நாள்லாம் கோயில் உள்ள தரிசனத்துக்கு போகிறப்போ மலையப்ப சுவாமியை பார்க்கலாம். பங்கார் வாக்கிலுக்கு ரைட் சைடில் சர்வபூபால வாகன சேவையில் உட்கார பண்ணியிருப்பாங்க. ஸோ பெருமாளையும் உற்சவரையும் சேர்ந்தே நம்ம தரிசனம் செய்யலாம். ஆஸ்தானம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஜூலை 17 ஆனிவார ஆஸ்தானம். டெய்லி காலையில் 9 மணிக்கு கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்குறீங்க. கொடுக்குறாங்க, இஷ்யூ பண்ணுறாங்க ஆன்லைனில். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே தீந்துருது. ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் கோயில் ரொம்ப அழகாக இருக்குது. கோயில் பெரிய கோயில். சாரதாம்பாள் பத்மாசனத்தில் ரொம்ப அழகாக இருக்காங்க. கோயில் உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது, பட் அருமையாக இருக்குது. அம்பாள் அருமையாக இருக்காங்க. இந்த வாகனங்கள்லாம் வெள்ளிலையும் அது தங்கம்னு நினைக்கிறேன், ஏன்னா கவர்டாக வச்சுருக்காங்க பத்திரமா. அதுவும் அருமையாக இருக்குது. தங்கத்தேர் அருமையாக இருக்குது. இதெல்லாம் உள்ளே இருக்குது. கோயில் உள்ளே ரொம்ப அழகாக இருக்குது. சாரதாம்பாள், ஆதிசங்கர் சொன்னது இருக்குது, ஜனார்தனர், கோதண்டராமர், ஆஞ்சநேயர், கருடாழ்வார், பிள்ளையார் எல்லாருமே இருக்காங்க. இது சிவன் சன்னதி. வித்யாசங்கர டெம்பிள் உள்ள சிவன் இருக்கார். முகம் மட்டும் தெரியும். சாரதாம்பாள் ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் கோயில் கர்நாடகாவில் இருக்குது. காலையில் மேங்களூருக்கு வந்துட்டு கத்ரி மஞ்சுநாதர் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்யணும். பழமை வாய்ந்த கோயில். குடுப்பு அனந்த பத்மநாப சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு போனோம். அதுவும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில். ரொம்ப அழகாக இருந்தது 2 கோயிலுமே. இது ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் கோயில். லாஸ்ட் டைம் வந்தப்போ போக முடியல, ஏன்னா
இங்கே வந்து ரீச் ஆகிறதே பார்த்திங்கன்னா நல்ல காட்டு வழியில் தான் வரணுமா. செம்மையாக இருக்குது. அந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. டென்ஸ் ட்ரீஸ் அந்த சைடு இந்த சைடு. அப்பப்போ மழை, அப்பப்போ மேகமூட்டம், பனி மூட்டம். ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வர்ற வழியெல்லாம் அருமையாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஊர் இங்கே இருக்கா அப்படின்னுங்கிற மாதிரி இருக்குது வர்ற வழி. அந்த சைடு ஆறு, இந்த சைடும் ஆறு இருக்குது. என்ன ஆறுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு விலாகில் ஷேர் பண்ணுறேன். ஆனால் எங்கே பார்த்தாலும் ஆறு தான். ஆறு 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 ஃபுல்லாக தண்ணி. சூப்பராக இருக்குது கோயில். ரொம்ப அழகாக இருக்குது கோயில். அடுத்து கொல்லூர் மூகாம்பிகை தரிசனம். கிளைமேட்டை சடனாக வெயில் நல்லா மூஞ்சில் சுள்ளு நடிக்குது. திடீர்னு பார்த்தா மழை, திடீர்னு பார்த்தா சில் சில் சில்னு காற்று. அண்ட் அந்த கோயிலில் இது ரொம்ப பழசு போல இருக்குது கோயில். மேபி மீதியெல்லாம் அப்புறமா கட்டியிருக்காங்களோ என்னவோ. ஒரு சைட் பார்த்திங்கன்னா சிவனோட அவதாரமாக இருக்குது, இன்னொரு சைட் பெருமாள் இருக்காங்க. பெருமாளோட அவதாரம் நரசிம்மர் இருக்கார் பாருங்க. அன்னப்பிரசாதம் சாப்பிட்டோம். இங்கே தான் சூப்பராக இருக்குது. கீழே உட்கார்ந்து தட்டில் பரிமாறுறாங்க. அந்த தட்டே அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. சாம்பார் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும், இருந்தாலும் சூடாக தயிர் சாதம், சாம்பார் சாதம், பருப்பு பாயசம் அருமையாக இருந்தது. பருப்பு பாயசம் கொதிக்க கொதிக்க கொடுத்தாங்க, செம்மையாக இருந்தது. அன்னப்பிரசாதம். 2 மணியோட கோயில் அவ்வளோதான். தர்ஷன் அவ்வளோதான். உள்ளே இருக்கலாம் போல இருக்குது. நிறைய சன்னதி இருக்குது. நாங்கள் வரும்போதே க்ளோஸ்டாக தான் இருந்தது. நிறைய சன்னதி பேரும் போடலை, அப்படியே போட்டிருந்தாலும் மோஸ்ட்லி கன்னடத்தில் தான் போடுறாங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தசாவதாரங்கள் பாருங்கள். குழந்தைங்களுக்கு முதல்ல எழுத வைப்பாங்கள்ல, அது பூஜை பண்ணிகிட்டே இருந்தாங்க நாங்கள் வரும்போது. நல்லா இருக்குது. வர வழியாக இருக்கட்டும். இந்த கோயில் பெரிய கோயில். அம்பாள் அருமையாக இருக்காங்க, அழகாக. சேவா டிக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய சேவாஸ் இருக்குது. ஃபோட்டோ எடுத்திருக்கேன், விலாகில் ஷேர் பண்ணுறேன். இந்த சன்னதியில் தான் சாரதாம்பாள் இருக்காங்க. கோயில் உள்ளேயே ரொம்ப அழகாக இருக்குது. மேலே அந்த அலங்காரம்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் திருப்பதிக்கு தரிசனத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். டோக்கன் வாங்குறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் க்ரௌடு இருக்குது. ஒன்று டோக்கன் வாங்கிட்டு போகலாம். டோக்கன் வாங்குறதா இருந்தால் மத்தியானம் 1 மணிக்குள்ள க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த க்யூவில் டோக்கன் டிக்கெட் இல்லாத டைரக்ட் க்யூவில் டோக்கன் வாங்குறதுக்கே 5-6 மணி நேரம் ஆகும். ஆனால் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு கூட கம்ஃபர்டபுளாக சுவாமி தரிசனம் பார்த்து வரலாம். டிடிடியிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ 1:45 நான் ரெக்கார்ட் பண்ணேன். சிக்னல் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இப்போ வந்து அப்லோட் ஆகும்னு தெரியாது. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸோடு சேர்த்து மற்ற கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் அப்பப்போ ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.